ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் எல்ஜி வேக்யூம் மிஷினுக்கு புதிதாக மோட்டரை எவ்வாறு மாற்றுவது என்று சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது எல்ஜி வேக்யூம் மிஷின். இந்த மோட்டர் பழுதாயிட்டுது. இதற்கு பதிலாக நாங்கள் புதிய மோட்டரை எவ்வாறு மாற்றுவது என்று சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வேக்யூம் மோட்டர் இருக்கின்றது. இது இந்த மிஷினில் இருந்த பழைய மோட்டார். அதற்கு பதிலாக நாங்கள் புதிய மோட்டரை இருக்கின்றோம். அந்த மோட்டரை எவ்வாறு இந்த வேக்யூம் மிஷினில் பொருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். முதல்ல நாங்கள் கவரை ஓப்பன் செய்வோம். இந்த இடத்துல நாங்கள் மோட்டரை பொருத்த வேண்டும். நாங்கள் மோட்டரை கழட்டினபடியாக உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவேற்ற முடியாமல் போய்விட்டது. இப்போது இந்த புதிய மோட்டரை எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டருக்குரிய வயர் கனெக்ஷன் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இந்த வயர் கனெக்ஷனை மோட்டருடன் எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். புதிய மோட்டரை நாங்கள் ரப்பர் மவுண்டுடன் இதே போல் இணைப்போம். அதே போல் பேக் கவரையும் இணைத்துக் கொள்வோம். பேக் மோட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டெர்மினல் கிளிப் இருக்கின்றது. அதில் நாங்கள் மோட்டருக்குரிய லோட் வயரை இணைத்துக் கொள்வோம். ஒரு பக்கம் பேஸ் வயரையும் மற்ற பக்கம் நியூட்ரல் வயரையும் இணைப்போம். சுவிட்சில் இருந்து சர்க்கிட் போர்டுக்கு பேஸ் நியூட்ரல் வருகின்றது. அதே போல் சர்க்கிட் போர்டில் இருந்து வருகின்ற பேஸ் நியூட்ரல் நாங்கள் மோட்டருடன் இணைத்தாய்த்து. இப்போது மோட்டரை பரிசோதித்து பார்ப்போம். மோட்டர் வேலை செய்கின்றது. இப்போ ஃபில்டர் பஞ்சை பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருக்கின்றது. இதை நாங்கள் முதல்ல சுத்தப்படுத்தி கொள்வோம். இப்போ சுத்தப்படுத்தியாச்சுது. இதை மறுபடியும் அந்த இடத்தில் நாங்கள் பொருத்தி கொள்வோம். மோட்டரை நாங்கள் பரிசோதித்து பார்த்தாச்சுது. இப்போது கவரை இணைத்து அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்க்ரூவை நாங்கள் டைட் பண்ணிக்கொள்வோம். மோட்டரை நாங்கள் பொருத்தி கவரை மூடி ஸ்க்ரூவை டைட் செய்து பூட்டிக்கொண்டோம். இப்போது டஸ்ட் பேக்கை எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது டஸ்ட் பேக். இதே போல் நாங்கள் பொருத்தி கொள்வோம். பொருத்திய டஸ்ட் பேக் மூடியின் வாயுடன் சரியாக பொருந்துகிறான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நன்றாக இருக்கின்றது. இப்போது மோட்டரை இயக்கி பரிசோதித்து பார்ப்போம். சக்சன் நன்றாக இருக்கின்றான்னு சொல்லி. சக்சன் நன்றாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.